ஒரு வீட்டில் தினமும் பூஜை நடக்குது. பணம் இருக்குது, ஆனால் மகாலட்சுமி மட்டும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் வீட்டில் எல்லாம் இருந்துச்சு, பணம், தங்கம், வசதி. ஆனால் அவருக்கு நல்ல மனசு மட்டும் இல்லை. அவர் தினமும் மகாலட்சுமி பூஜை பண்ணுவார். தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி மகாலட்சுமி தேவியை நல்லா வழிபடுவார். ஆனால் அவர் வேலை பார்க்குறவங்கள அவமானப்படுத்துவார். ஏழைகளுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டார். வீட்டில் வந்த விருந்தாளிகளை மதிக்கவே மாட்டார். ஒரு நாள் இரவு அவர் கனவுல மகாலட்சுமி தோன்றினாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இவ்வளோ நாளாக உன் வீட்டில் இருந்தேன், ஆனால் இனிமேல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. அவர் அதிர்ச்சியோடு கேட்டார், அம்மா, நான் தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணுறேன், ஏன் போறீங்க? அதுக்கு மகாலட்சுமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீ பூஜை பண்ணுறது எனக்கு இல்லை, உன் ஆசைக்கு தான். அன்பு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். பணம் மட்டும் இருந்தால் அது செல்வம் கிடையாது, மனசும் நல்லா இருக்கணும், அதுதான் செல்வம். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பணம் குறைய ஆரம்பிச்சது. அவர் அப்போதான் உணர்ந்தார், பூஜை மட்டும் போதாது, மனசும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. மகாலட்சுமி பணத்தில் இல்லை, நல்ல மனசில் தான் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி மனசு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏற்றுங்க. அப்போதான் மகாலட்சுமி நிச்சயமாக உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டாங்க.